இப்போதைக்கு நட்சத்திரங்களுடைய அதிபதிகள் பத்தி நாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அதன்படி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் வரைக்கும் முந்தைய வீடியோல நம்ம சொல்லி இருக்கிறோம். இப்போதைக்கு பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களுக்கு அதிபதியானவர் சனீஸ்வர பகவான். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா பூசம், ஆயில்யம், சரிங்களா? ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். இப்போ எல்லா நட்சத்திரங்களுக்கும் அதனுடைய அதிபதிகளுடைய கிரகங்களுடைய பெயர்களை நாம சொல்லி இருக்கிறோம். இப்போ ராகுக்கும் கேதுவுக்கும் தனித்த வீடு ராசி கட்டங்களில் இல்லை என்றாலும் கூட நட்சத்திரங்களில் அவர்களுக்கு ஆதிபத்தியம் உண்டு. அதாவது கேதுவோடைய நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய 3 நட்சத்திரங்களுக்கும் அதிபதியானவர் கேது பகவான். அதே போல திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு அதிபதியானவர் ராகு பகவான். ராசி கட்டங்கள்ல தான் அவங்களுக்கு தனித்துவமான வீடு என்பது நிர்ணயிக்கப்படலன்றதானும் நட்சத்திரங்கள்ல இந்த கிரகங்களுக்கு இந்த 6 நட்சத்திரங்கள் என்றது ஒதுக்கப்பட்டு இருக்குது. இப்போ ராசி கட்டங்கள்ல ராகுவுக்கோ கேதுவுக்கோ சொந்தமான வீடுகள் இல்லை என்றாலும் அவர்கள் அமருகின்ற காலத்துல, ஒரு ஜாதகர் பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க பிறக்கிற காலத்துல எந்த வீடுகள்ல ராகுவும் கேதுவும் வீற்றிருக்கிறார்களோ அந்த வீட்டினுடைய காரகத்துவம் என்னவோ, அந்த வீட்டினுடைய ஆதிபத்தியம் என்னவோ அதைத்தான் அந்த கிரகங்கள் இன்சார்ஜரா எடுத்துக்குவாங்க. சோ அவங்க அமரக்கூடிய இடம் அவங்களுக்கு சொந்தமான வீடு, சரிங்களா? சோ இததான் ஜாதக கட்டத்துல சொல்லி இருக்கிறாங்க. அதிகபட்சமாக எது ஒன்றையும் சொல்லி உங்களை குழப்ப வேண்டாம். ரொம்ப சிம்பிளான டிப்ஸ்ல இருந்தே உங்களுக்கு சின்ன சின்ன ஜாதக டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.